தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியினூடாக இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் இணைய இருக்கின்றோம். அதற்காக எங்களுடன் வைத்தியர் குகதா சுதர்சன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இவரை பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால் சிறுநீரக வைத்திய நிபுணராக காணப்படுகின்றார். நம்மிடையே இப்பொழுது இருக்கின்ற பல்வேறு விதமான உணவு பழக்கங்கள், அதன் காரணமாக இருக்கின்ற சில வாழ்வியல் முறைகள் மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு இப்பொழுது அதிகமாக ஆளாகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது தொடர்பாக எனக்குமே நிறைய கேள்விகளும் விளக்கங்களும் இருக்கின்றது. அதை தீர்ப்பதற்காக நாங்கள் வைத்தியரோடு இப்பொழுது இணைய இருக்கின்றோம். முதலாவதாக இந்த சிறுநீரகம் தொடர்பாக நிறைய பயம் இருக்கின்றது மக்களுக்கு. ஸோ அதன் காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பாக வருகின்றன? முதல்ல இந்த சிறுநீரக தொகுதி எடுத்தோம்னா இது எங்களோட உடம்புக்கு ஒரு முக்கியமான தொகுதி. கிட்டத்தட்ட கார்டியக் அவுட்புட், குருதி இதயத்திலேருந்து வெளியேறுகின்ற 25% பிளட் இந்த சிறுநீரகங்களுக்குள்ளாக தான் செலுத்தப்படுது ஒரு நிமிடத்துக்கு. அப்போ இந்த உடம்புல நாங்கள் உட்கொள்கின்ற உணவுகளோ எடுக்கின்ற பதார்த்தங்களோ உடம்புல உள்ள எந்த ஒரு பதார்த்தங்களும் உடைக்கப்பட்டு கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அவயவம் தான் சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் எங்களுக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்கின்றது. இந்த சிறுநீரகம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2 லிட்டரான சிறுநீர் எங்களிருந்து வெளியேறும். அப்போ சீராக வாட்டர், அதாவது குடிக்கும் போதும் இந்த சிறுநீரகங்களிலிருந்து சீராக சிறுநீர் 2 லிட்டர் அளவு வெளியேறும் போதும் சிறுநீரகங்கள் சாதாரணமாக தொழிற்படுகின்றது. இந்த தொழிற்பாடு எங்களோட உடம்புக்கு அத்தியாவசியமான ஒன்று. இந்த தொழிற்பாடில் சிறுநீரகம் அதாவது தண்ணி எடுக்கும் போதோ அல்லது சிறுநீரகம் வெளியேற்றுவதிலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த சிறுநீரகங்கள் பாதிப்புகள் ஏற்படும். பல்வேறு விதமான ரீசன்ஸ், அதாவது காரணங்களாக இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த காரணங்களை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஸோ சிறுநீரகங்கள் ஏற்படுற பாதிப்புகள் முதலாக பார்த்தோம்னா, முதலாக சிறுநீரகங்களில் தொற்றுகள் ஏற்படலாம். அதாவது பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது. இது பல்வேறு காரணங்களில் சிறுநீரக, அதாவது யூரின், சிறுநீரில் ஏற்படுற தொற்றுகள் அல்லது டயபெட்டிக் போன்ற இன்ஃபெக்ஷன்களால் இந்த சிறுநீரகங்களில் தொற்றுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் இந்த சிறுநீரகங்கள் வயசு போகும்போது பாதிப்புகள் ஏற்படும். அதாவது வயதோட தொழிற்பட எந்த ஒரு உபகரணங்கள் எடுத்த தொழிற்பாடுகளோட பாதிப்படுற மாதிரி தொழிற்படும் போது பாதிப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த சிறுநீரகங்களில் கேன்சர், அதாவது புற்றுநோய்கள் ஏற்படலாம். சிறுநீரக புற்றுநோய், கிட்னி கேன்சர்ஸ் ஏற்படலாம். ஸ்ரீலங்காவை எடுத்தோம்னா கொமனாக ஏற்படுகின்ற பிரச்சனை தான் கெட்கல். சிறுநீரகம் ஏற்படலாம் கெட்கல், சிறுநீரகம் ஏற்படலாம், சிறுநீரக கான்கள் ஏற்படலாம், சிறுநீரக பையில் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான காரணம் வயது போகும்போது, குறிப்பாக ஆண்கள் எடுத்தோம்னா இந்த சிறுநீர் வெளியேற்றுவது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது எங்களை வெளியேற்ற இடத்துல புரோஸ்டேட் சுரப்பி என்ற சுரப்பி இருக்கிறது. இந்த சுரப்பியின் வளர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான சிம்டங்கள் நாங்கள் கலந்து ஆடுவோம். சிறுநீரகங்கள் வெளியேற்றுவதில் பிரச்சனை. நான் முதலே சொன்ன மாதிரி 2 லிட்டர் சிறுநீரகம் வெளியேற்றப்படாமல் விட்டால் இந்த கிட்னியில் ப்ரெஷர் கூடி இந்த கிட்னி அதாவது ரீனல் ஃபெயிலியர், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், குரானிக் ரீனல் ஃபெயிலியருக்கு போகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதை தவிர கிட்னியில் ட்ரோமா, அதாவது ஆக்சிடென்ட்ஸ், ட்ரோமாவால் கிட்னியில் டிரெக்ட் பாதிப்புகள் ஏற்படலாம். அதேபோல் இந்த கிட்னியில் வேறு எடுக்கின்ற பதார்த்தங்கள், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் உட்கொள்ளும் போதோ அல்லது மருந்துகள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கும் போதோ இந்த சிறுநீர் நெஃப்ரோடாக்சிக்னு சொல்கிற இந்த கிட்னிக்குரிய டேமேஜ் ஏற்படும். இப்படியான பல்வேறு காரணங்களால் இந்த கிட்னியில் டேமேஜஸ் ஏற்படும் போது சிறுநீரகம் உருவாகுவதிலும் சிறுநீர் வெளியேற்றுவதிலும் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்து கொள்ளலாம். அதாவது நிறைய காரணங்கள் சொன்னீர்கள். நான் இந்த பயம் என்கின்ற வார்த்தையை ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு தெரிந்த நிறைய பேர் என்னவென்றால், இப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் வலி இருந்தால் கூட மருத்துவரை அணுக வேண்டாம், அது அதுவாகவே சரியாகிவிடும், மருத்துவரிடம் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவிற்கு சென்றுவிடும் அப்படின்ட்டு பயத்தோடையே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி அந்த சிறுநீரக பிரச்சனை இருப்பது போல தெரியக்கூடியதாக இருக்கும். எவ்வாறான அறிகுறிகள் மூலமாக நாங்கள் கண்டறியலாம்? அந்த பயத்தை எவ்வாறு போக்குவது? முக்கியமான பிரச்சனை நாங்கள் எடுத்தோம்னா சிறுநீரக ஏற்படுற கற்கள். அதாவது இலங்கை ஸ்டோன் பெல்ட்னு சொல்கிறது. இலங்கை ஒரு உலகத்தை எடுத்தோம்னா ஸ்ரீலங்கா ஒரு கண்ட்ரி, அதிக அளவான கற்கள் உருவாகிற கண்ட்ரி. அப்போ அதோட எங்களை உணவு பழக்கங்கள், தண்ணி குடிக்கிற ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு நாங்கள் பொதுவாக மெடிக்கலி சொல்கிறோம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் திரவமாவது உட்கொள்ள வேண்டும். இப்படியான உட்கொள்வ குறையனால இந்த கற்கள் ஏற்படும். கற்கள் ஏற்படுவதால் பொதுவாக முதல் ஏற்படுகின்ற அறிகுறி பெயின். நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது எந்த பக்கம் கேட்டில் ஏற்படுதோ, வெள்ளப்பக்கமோ இடப்பக்கமோ, வெள்ளப்பக்கம் லொயின் டு குரோயின் பெயின்னு சொல்லுவது பொதுவாக நேரி பகுதியில் ஆரம்பித்து கீழே வர ஒரு பெயின்.
முதலாவது இந்த பெயின் வந்து சிவியர் பெயினாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சொல்லுவாங்க குழந்தை பேரில் ஏற்படுற பெயின் லேபர் பெயின்னு சொல்கிறோம். அந்தளவு சிவியர் பெயின் வந்து ஏற்படும். இப்படியான பெயின் ஏற்படும் போது பொதுவாக நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட சமூகத்தில் பயங்கள் சில வேலை மிஸ்கைடன்ஸ், அதாவது வேறு சின்ன ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் வேறு எது ட்ரீட்மெண்ட்டு போகிறது, அந்தந்த திரவங்களை குடிக்கிறதாலேயோ அல்லது சின்ன ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிற கவுண்டர்ஸில் போய் பெனடோலோ ஏதோ இருக்கிறதாலேயோ எடுத்து குடிப்போம். குடிக்கும்போது இந்த பெயின் வந்து பொதுவாக குறையாமல் குறையலாம். அப்போ இப்படியான இடத்துல வந்து இந்த பெயின் வந்து இக்னோர் பண்ணப்படுது. அப்போ இந்த கல் வந்து அதே நேரம் பாஸ் பண்ணாமல் இருக்கும், அதாவது வெளியேற்றப்படாமல் இருக்கும். இப்போ சிறுநீரக உருவாகிற கல் வந்து சிறுநீரகங்கள்லேருந்து சிறுநீரக வழியூடாக வந்து அதாவது சிறுநீர் பையில் வந்து சிறுநீரூடாக வெளியேறும். இப்படி வெளியேற முடியும் வரையும் இந்த கல் வந்து கிட்னிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்போ இப்படியான மருந்துகளை எடுத்து இந்த பெயினை சப்ரஸ் பண்ணுறது மூலம் இந்த கல் வந்து அப்படியே இருக்கும். அப்போ அந்த கல் வந்து அப்படியே இருக்கிறதால அவருக்கு வந்து சிறுநீரோட குருதி வெளியேறலாம், சிறுநீரில் வந்து தொற்றுகள் ஏற்படலாம், சொல்லுமா இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த பிளாக் அந்த கிட்னி பக்கத்தில் அந்த இருக்கிற பிளாக்கால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். இந்த இன்ஃபெக்ஷனால் கிட்னி வந்து ரீனல் ஃபெயிலியருக்கு, அக்யூட் ரீனல் ஃபெயிலியருக்கு போகலாம். அப்போ இப்படியான கூடிய பயங்கள் என்னென்னு வந்தால் முதல் நீங்கள் சொன்ன மாதிரி சர்ஜரி செய்யலாமோ. அப்போ இப்படியான பிரச்சனை முதல் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா முந்தின காலங்களில் கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு அப்படியான காலங்களில் இந்த இப்படியான கற்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரிதாக வெட்டி 10-20 சென்டிமீட்டர் அளவு வெட்டி வந்து அகற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1-2 மாதம் அவர் கட்டில் இருக்க வேண்டி இருக்கும். ஹேர்னியா அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் கூட, இப்போ போகிற திருப்பி வேலைக்கு திரும்புகிற கரைச்சல், பாரமான வேலைகள் செய்யலாம். ஆனால் இப்போ 2024ஆம் எடுத்தோம்னா நாங்கள் இப்போ அட்வான்ஸ் யூரோலஜி ஃபீல்டில் வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ எந்த ஒரு வெட்டு காயங்களுமின்றி இந்த கற்கள் வந்து அகற்றப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு கிட்னியிலிருந்து கல் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் கல் எடுங்கும். அந்த கல் வந்து முந்தைய ஒரு காலத்தில் 20 சென்டிமீட்டர் வெட்டி கிட்னியும் வந்து வெட்டப்பட்டு அது கூட தான் கற்கள் வந்து வெளியேற்று அகற்றப்பட்டது. பொதுவாக இப்படியான ஒரு ரிகவரி பீரியட், அதாவது மீண்டும் திரும்பக்கூடிய பீரியட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் அவர்கிட்ட சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து பாதிக்கப்படும். அவர் அந்த ஓய்வு அப்படின்ற ஒரு ஓய்வு, அதுக்குரிய பெட் ரெஸ்ட், பெட்டில் இருக்கணும், எலும்பி தெரிய முடியாது, பெயின் அப்படிலாம் இருக்கும். அப்போ இப்போ அட்வான்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வான்ஸாக எங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது சிறுநீரக வழியினூடாக சிறிய கேமராக்கள் மூலமாக உட்சென்று அந்த சிறுநீரகத்துக்கிட்ட போய் அந்த கல்லுக்கு இடத்துக்கு போய் அங்கே லேசர் பண்ணி அந்த கல்லை வந்து முழுமையாக வெளியில் எடுக்கலாம். அல்லது பிசிஎன்எல்னு பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஒரு பேஷண்ட் நோவோட வந்தால் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் இந்த ஸ்டோனை வந்து அறிகிறதுக்கு. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அப்படியான இன்வெஸ்டிகேஷன் செய்து அந்த ஸ்டோனை முதல்ல இந்தளவு சைஸ், எப்படி ஸ்டோன் எந்தளவு இருக்குது, இந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது, எங்கே இருக்குது, இந்தளவு கிட்னி வந்து வீக்கம், அதாவது ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்ன்னு சொல்கிறது, இந்தளவு கிட்னி வந்து வீங்கி இருக்குது, இந்த பிளாக்கால் எவ்வளவு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படியான தகவல்களை வந்து நாங்கள் எங்களோட அட்வான்ஸ் இன்வெஸ்டிகேஷனால் அறிவதன் மூலமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டுக்குரிய சிறந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னென்னு. அப்போ இப்படியான மெத்தட் பல்வேறு மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி எந்த விதமான வெட்டுக்காயங்களும் இன்றியே தீர்க்கக்கூடிய மெத்தட்ஸ். லேசர், யூஆர்எஸ் லேசர்னு சொல்கிறது, பிசிஎன்எல்னு சொல்கிறது, அல்லது ஃப்ளெக்சிபிள் யூஆர்எஸ், அதாவது எல்லாமே வந்து அதாவது சிறுநீர் போகிற வழியினூடாகவே சிறிய கேமராக்களை உட்செலுத்தி அங்கே வந்து லேசர் பண்ணி அந்த முழு கற்களையும் எடுக்கலாம். அப்போ இதில் நான் முதல் சொன்ன காட்சியோட பாயிண்டோட பார்த்தோம்னா என்ன அட்வான்டேஜ்னா பேஷண்ட் வந்து அடுத்த நாளே, அதாவது இன்றைக்கு சர்ஜரி செய்தோம்னா நாளைக்கு இல்லை நாளன்றைக்கு பேஷண்ட் வந்து அவர்கிட்ட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு திரும்பலாம், சாதாரண வாழ்க்கைக்கு போகலாம். எந்த ஒரு கற்களுக்குரிய எந்த சிம்டம்ஸும் இன்றி அவர் வந்து சாதாரண வாழ்க்கை கல் இல்லாமல் கல் அற்ற நிலைமைக்கு அவர்கிட்ட பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக இதுக்குரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய காலத்தை பார்த்தா பொதுவாக 6லேருந்து 8 மணித்தியாலம், அதாவது 12 மணித்தியாலத்துக்கு குறைவான, ஒரு நாளைக்கும் 12 மணித்தியாலத்துக்கு குறைவான நாளும் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அவர் எந்த ஒரு பெரிய கல்லாக இருந்தாலும் 3 சென்டிமீட்டரோ 4 சென்டிமீட்டர் கல்லாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது வந்து ஒரு 12 மணித்தியாலத்துக்கு உட்பட்ட காலப்போகுது. அப்போ ஒரு இரவில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் பகலே அவர் வந்து நார்மலாக வீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது. அப்போ இப்படியான வசதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி கன பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்படியான தெரியாமல் இருக்கிறதால தான் கன பேர் வந்து வேறு பயமன்ற ஒன்று இருக்குது. மற்றது மிஸ்கைடன்ஸ், அதாவது மருந்துகள் எடுத்து அதில் வேறு திரவங்களை பாவிச்சு இதில் கரைக்கலாம். அதாவது எங்களை சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இது கல் வந்து கரைக்கிறாங்க. கல் கரைக்கிற மருந்து வந்து இன்றைக்கு வரையும் அமெரிக்கா, யூகேலே இல்லை. அப்போ எங்களோட நாட்டில் இருக்குமென்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ வளர்ச்சியடைந்த நாடுகளிலே அது வந்து சம்மந்தமான ரிசர்ச்சுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய இப்போ இலங்கையில் கல் கரைக்கிறன்றது முற்றிலுமாக ஒரு
பிழையான ஒரு கருத்து. அந்த இதனால் என்ன நடக்கும்னா இப்படியான கற்கள் வந்து சைலண்ட் ஸ்டோன்னு சொல்கிறது, நான் முதல் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் வர நேரத்தில் இப்படியான இதில் இருப்போம்னா இந்த கற்கள் வந்து வலியல் வந்து குறையும். ஆனால் அந்த கல் வந்து போகாது, அப்படியே இருக்கும், ஆனால் வலி இருக்காது. ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அப்போ கல் அடைச்சிருக்கும் ஆனால் வலி வராது. அப்படி ஒரு நிறத்துக்கு போயிட்டு சொன்ன சைலண்ட் ஸ்டோன்ன்ற கேட்டகரி. அப்படியான நிலைமையிலே நடக்கும்னா ஒரு பிற்காலத்தில் நாங்கள் வந்து வேறு இதுக்கு ஸ்கேன் இது போயிருக்க அந்த கிட்னி வந்து முழுமையாக பழுதடைஞ்சிருக்கும், கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியருக்கு போயிடும். அப்போ இப்படியான இதுகள் வந்து நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணாமல், அதாவது சம்மந்தப்பட்ட வைத்தியர்களை நாடி, கன்சல்டன்ட் யூரோலஜிஸ்ட்னு சொல்கிறது, எங்களை மாதிரி ஆக்களை வந்து நாடி இந்த கற்களுக்குரிய முழுமையான தீர்வுகளை ஒன்றில் அது பாஸ் பண்ணும் வரையும் அல்லது வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்வதன் மூலம் செய்ய தவறும் பட்சத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரீனல் ஃபெயிலியருக்கு போகிற சந்தர்ப்பங்கள் வரலாம். நாங்கள் எந்த முறையை மேற்கொண்டால் ஆரம்ப கட்டத்திலேயே இதனை நாங்கள் கண்டறிந்து அதற்கான மிகச்சரியான ஒரு வைத்திய முறையை நாங்கள் பேண முடியும்? முதலாக வந்து நீங்கள் ப்ராப்பர் டாக்டர்ஸை நாடுவாங்க. அதாவது இதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து இன்றைக்கு இலங்கையில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 40 வைத்தியர்கள் 25 மாவட்டங்களையும் பிரிந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து பொதுவாக இருக்குது. எல்லா மேஜர் சென்டர்ஸ்ன்னு சொல்கிற டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், யாழ்ப்பாணம், கொழும்பு, எல்லா பெரிய இடங்கள்லையும் வந்து இதுக்குரிய சகல வசதிகளோடையும் கன்சல்டன்ட் யூரோலஜிஸ்ட் இருக்கிறேன். அப்போ பொதுவாக இதுக்குரிய இது வந்து இப்போ ஓவர் த கவுண்டரோ சும்மா ஃபார்மசியில் போய் மருந்தெடுத்து இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டில் செய்யாமல் ப்ராப்பர் டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் வந்து அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்வோம். முதல் சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அப்போ இப்படியான டெஸ்ட்டுகளை செய்கிற முன்னே நாங்கள் அந்த கல்லுகளை துல்லியமாக அறிஞ்சு அதுக்குரிய அட்வான்ஸ் மெத்தட்ஸ் வந்து இலங்கையில் தாராளமாக இருக்குது, தாராளமாக காணப்படும். அப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் எங்களுக்கு லேசர் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்போ ஸ்டோனை வெட்டி ஆட்டணும், நீங்கள் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சைக்கு போகணும், அதுக்குரிய நாட்கள், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும், மாதக்கணக்கு ஈடுபடணும், அப்படியான கன்செப்ட் வந்து இப்போ இல்லை. அப்போ இதை வந்து எங்களோட மக்கள் தெரிஞ்சு கொள்ளுவினமாக இருந்தால் இவருக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாளே சோட்டல் பண்ணி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக. இதே அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இதை கவனிக்காமல் விட்டு நாள் கடந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றால் எவ்வாறான பாதிப்புகளை உடலுக்கும் சிறுநீரகத்துக்கும் வழங்க அந்த கிடைக்கக்கூடியதாக இருக்கும்? இப்போ கிட்னி ஸ்டோனை பற்றி எடுத்திங்கன்னா பொதுவாக விடுபடும் போது ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் விடுபடும் போது ஒன்று வந்து கல் வந்து அதே இடத்துலேருந்து பெருக்கலாம், கிட்டத்தட்ட 4 அல்ல 5 சென்டிமீட்டர்லேருந்து பெருக்கலாம். அப்போ கிட்டடியில் நாங்கள் இப்படி ஒரு இதை எனக்கு அறிஞர் எங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கின்னஸ் ரெக்கார்ட் உண்டு. கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அளவான கல் வந்து கிட்னிலேருந்து நான் ரிமூவ் பண்ணினேன் இலங்கையில் போன வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அந்த நோயாளி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக இப்படி ஒரு கல்லோடு அவர் வந்து வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தவர். அப்போ எங்கள்கிட்ட அதுக்கு பிறகு தான் இப்படி ப்ராப்பர் டாக்டர்கிட்ட அவர் வந்து சந்திக்க வேண்டிய அவருக்கு ஒரு நிலப்பாடு வந்து அவர் எங்கள்கிட்ட வந்த பெயினோட ஸ்கேன் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 13.1 சென்டிமீட்டர் கல். அப்போ உலகத்தில் இதுவரையில் 13 சென்டிமீட்டர் கல் தான் வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது. அப்போ அதோட பார்த்தா இந்த கல்லுண்ட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 800 கிராம்ஸ். அப்போ உலகத்தில் 2008ஆம் ஆண்டு இந்த மேக்ஸிமம் வெயிட் வந்து 600 கிராம். அப்போ இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட எடுத்த முதலாவது, இலங்கையில் உலகத்தில் எடுத்த முதலாவது நீளமான, அதாவது அதிக நீளமான அதிக பாரமான கல் வந்து இலங்கையில் நாங்கள் போன ஜூன் மாதம் நாங்கள் வெட்டி அகட்டினாங்க. இந்த பேஷண்ட் வந்து இப்போ சுகமாக இருக்கிற. அப்போ அப்படியான ஒரு மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த கல் வந்து வளரும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட 13.1 சென்டிமீட்டர் கல். கிட்னின்ற சைஸ் வந்து 8 சென்டிமீட்டர். கிட்னிலும் பார்க்க ஒரு பெரிய கல். அந்த கல் வந்து அப்படியான வந்து கூடி கிட்னி வந்து பாதிக்கப்படலாம். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அந்த வலியை அவர் உணரவில்லை. அதாவது கிட்னியை விட பெரிதாக இருக்கும் பொழுது அது அதிகமாக வலியோடு இருந்திருக்கும். ஏன் அவர் அந்த வலியோடு எந்த ஒரு வைத்தியரையும் நாடாமல் அத்தனை அவர் வந்து பொதுவாக அவற்ற பர்சனல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் பொதுவாக வந்து அந்த நாட்டு வைத்தியம், அவர் வெளியேண்டு போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கல் இருக்குதுன்ற ஐடென்டிஃபை பண்ணப்படாமல் இல்லை, கல்லை வந்து சர்ஜரியோ ஏதோ ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்படாமல் இல்லை. அப்படியான இடத்த பார்த்தா கல் வந்து வளரும். அப்போ நாங்கள் வெட்டி எடுத்து பார்த்தா அது வந்து நீளமும் பாரமும் கூடின கல். அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட டபுள் கின்னஸ் ரெக்கார்ட் வந்து எடுத்து நாங்கள் 2023. இப்போ அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு
நண்பர் ஒருவர் அவருடைய வயிற்றில், அதாவது வயிற்று பக்கத்தில் ஏற்பட்ட வலியின் காரணமாக அருகில் இருந்த ஒரு மிகச்சிறிய ஒரு மருத்துவமனையில் போய் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்கேன் ஒன்று செய்திருக்கின்றார். அவர்கள் வயிற்றை அந்த ஸ்கேன் செய்து பார்த்திருக்கின்றார்கள். இடது பக்கமும் வலது பக்கமும் எதுவும் இல்லை, உங்களுக்கு கிட்னியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஸ்கேன் மூலமாக கல் அப்படி என்கின்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் கடந்து விட முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேனில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா விதவிதமான ஸ்கேன்கள் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், சிடி ஸ்கேன், சிடி ஸ்கேன்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரேஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்கேன்ஸுக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிடெக்ஷன் ரேஷியோ இருக்குது, கல்லை அண்டறியத்துக்குரிய ரேஷியோக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா மிக குறைஞ்ச ஒரு பெர்சன்டேஜ் தான். சில கல்லுகள் வந்து எக்ஸ்ரேக்கு தெரியாது, ரேடியோ லூசன் கல்ஸ் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சில கல்லுகளுக்குள்ளாக அந்த எக்ஸ்ரே கதுகள் வந்து ஊடுருவி போயிடும். அப்படியான கல்லுகள் வந்து எக்ஸ்ரேல தெரியாது. அப்படியான கல்லுகளுக்கும் போது இந்த எக்ஸ்ரேல வந்து 100% மிஸ் பண்ணப்படும். அதே நேரத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 விதமான கற்கள் வந்து ஸ்கேனில் அறியப்படலாம். அதாவது பொதுவாக கிட்னிலேருந்து கீழ் போகக்கூடாது, அதாவது யூரிட்டர், மூத்திர பை, பிளடருக்குள்ளே போகும்போது இந்த வெளியில் இருக்க பவல்ஸால் வந்து இந்த ஷேடோக்களால் இந்த கண்கள் வந்து மறைக்கப்படலாம். அப்படியான சிச்சுவேஷன் எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேன் எடுக்கும்போது மிஸ் பண்ணப்படலாம். இப்போ கிட்டத்தட்ட 40% ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் மிஸ் பண்ணலாம். அப்போ 100% டயக்னோஸ் கல் இருக்கும், ஆனால் ஸ்கேன் வந்து நார்மலாக இருக்கலாம். சில வேளை சின்ன ஒரு வீக்கம் இருக்கும், அதுபடி கல்லுகள் வந்து பிடிபடாமல் போகலாம். அப்படியான இப்போ எங்கள்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் எங்கள்கிட்ட அப்படி ஒரு பேஷண்ட் வரும்போது இப்படியான ஸ்கேன்ஸ், அதாவது எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து சில வேளை நார்மலாக இருக்கும். ஆனால் பேஷண்ட் வந்து நாங்கள் இப்போ கிளினிக்கலாக நாங்கள் அசஸ் பண்ணும்போது, அதுதான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறோம். கிளினிக்கல் அசஸ் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கல்விக்குரிய குணங்குறிகள் எங்களுக்கு விளங்கும். அப்படியாமல் நாங்கள் அட்வான்ஸ் மெத்தட்ஸுக்கு போவோம். இப்போ சிடி ஸ்கேன், நான் கண்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்படி அட்வான்ஸ் மெத்தட்டுக்கு போனால் அது வந்து கிட்டத்தட்ட 99% ஸ்டோன் வந்து டிடெக்ஷன். இந்த சிடி ஸ்கேனில் வந்து அவர்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய 99 விதமான கற்கள் வந்து அடையாளம் பண்ணக்கூடிய மெத்தடும் சிடி ஸ்கேன் தான் பெஸ்ட் மெத்தட். அப்போ இன்றைய இலங்கையில் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் மெத்தட் வந்து நான் கண்ட்ராஸ்ட் கண்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன். இப்போ இது செய்கிறது மூலம் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரேயில் விடுபட்ட கற்களையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறுநீரக துறையின் நிபுணராக காணப்படுகின்றீர்கள். அவ்வாறு நிபுணர்கள் இல்லாமல் சாதாரண வைத்தியர்களினால் சிலர் பரிசோதிக்கப்பட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அனுப்பப்படுகின்ற நிலை காணப்படுகின்றதா இலங்கையில்? இருக்கலாம். அப்போ பொதுவாக சில இடங்களில் படுத்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சில இடங்களில் அப்படி சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். இலங்கையில் எல்லா இடமும் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ அப்படியான இடங்களில் சில வேலை பேஷண்ட்ஸ் சில இடங்களில் பார்த்தா வேறு பிரச்சனை, ஓவர்லோடிங், பேஷண்ட்ஸ் ஓவர்லோடிங் அப்படியான அதிகமாக காணப்படும். சில வேலை இந்த அதுக்குரிய ரிஃபரல் சென்டர்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பேஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த ஸ்கேன் இல்லையாண்டா அப்படி ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் அடுத்த சென்டருக்கு அனுப்புவோம். அப்படி இடத்துல சில இட குறைபாடுகள், டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள், அதாவது டிரான்ஸ்ஃபரிங் பிரச்சனைகள் இருக்கிறதால சில வேலை மிஸ் பண்ணப்படலாம். அப்படியான இடத்துல பேஷண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் இந்த டெர்ஷரி ஹாஸ்பிட்டலில் யூரோலஜிஸ்ட் அணுகக்கூடிய வசதிகள் இலங்கையில் இருக்குது. இப்போ இலங்கையில் ஃபாரின் மாதிரி ரிஃபரல் சிஸ்டம் இல்லை, இப்போ போக இல்லாத கட்டாயம் இல்லை. இப்போ இந்த பேஷண்ட் வச்சா இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கோ கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயும் போய் காட்டுற உரிமை வந்து இலங்கை மக்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பேஷண்ட் அனுப்பினாத்தான் போகணுமான்ற ஒரு யூகே சிஸ்டம் இல்லை. அதனுடைய இப்போ ஒரு சந்தர்ப்பம், அதாவது அவருக்கு ஒரு டவுட் ஏற்படும் போது, இப்போ எங்களுக்கு இல்லையன்ற ஸ்கேன் நார்மலாக இருக்குது, அப்படி இருந்து எங்களுக்கு வேதனை இப்போ பெயின் இருக்குன்றது போது ஆல்வேஸ் அவள் வந்து கன்சல்டன்ட் நியூரோலஜிஸ்டில் இலங்கையில் 45 பேர் இருக்கிறோம். எங்கேயாவது போய் நாடி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நாங்கள் அங்கே உரிய ட்ரீட்மெண்ட்டை செய்வோம் ஸ்பெஷலிஸ்ட். நிச்சயமாக இந்த சிறுநீரகம் தொடர்பாக நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும், அது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஆராய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. அது தொடர்பாக வைத்தியரிடம் நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியினூடாக நம்மிடையே டாக்டர் குகதா சுதர்சன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சிறுநீரகம் தொடர்பாக நாங்கள் அதை எவ்வாறு பேணுவது என்பது தொடர்பாக இன்னும் நிறைய கேள்விகள், அதற்கான அவருடைய விளக்கங்களோடு தயாராக இருக்கின்றார். டாக்டர், நாங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட நினைக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது, சின்ன வயசில் இந்த கிட்னி பிரச்சனை வராது, அதாவது 15, 20, அந்த 10 அந்த வயதில் வராது, 45, 50, 60 அந்த வயது ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை பெரிதாக இருக்கும் அப்படின்ற, அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு கருத்து இல்லை? அதாவது எடுத்தீங்கன்னா பிள்ளை ஒன்று வயிற்றில் இருக்கும்போதே, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும்போதே கிட்னியில் வந்து பிரச்சனைகள் உருவாகும்.
அதாவது கிட்னி சொல்கிறதுக்கு பெல்வியூட்டரி ஜங்ஷன் பிளாக்ஸ், அதாவது கிட்னி யூரிட்டர் பிளடர் என்ற உருவாக்கத்தில் உள்ள பிரச்சனைகள், பிளடர் வந்து சில பல திறக்கிறது உள்ள பிரச்சனைகள், திருநீர் வெளியேற்ற பிரச்சனைகள், அதாவது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வயிற்றின் உள்ளேயே வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி ஒவ்வொரு வயது பருவங்கள் ஏற்படும் போது கிட்னி சம்பந்தமாக ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும். சிறு வயதில் எடுத்தீங்கன்னா கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியான உருவாகலாம். அதாவது இடநடுவு வயதில் எடுத்தால் நான் சொன்ன மாதிரி கல் பிரச்சனை இப்போ இன்றைய நாளில் சிறு வயதிலே 2, 3 வயது 1 வயது பிள்ளைகளே வந்து கற்கள் பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பித்து விட்டது. அதாவது கிட்டத்தட்ட பீடியாட்ரிக் யூரோலஜி, அதாவது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வந்து உருவாகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது பீடியாட்ரிக். அதாவது சிறு வயதில் 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளே வந்து தாராளமாக கிட்னி பிரச்சனை உருவாகும், கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி இடநடுவில், அதாவது 20, 30 வயசு 40 வயதில் பார்த்தோம்னா பெரும்பாலும் கல் இன்ஃபெக்ஷனான பிரச்சனைகள். பொதுவாக 40 வயதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து கேன்சர் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ரீனல் ஃபெயிலியர்ஸ், அதாவது வேறு வருத்தங்கள், அதாவது ப்ரெஷர், டயபெட்டிக் இப்படியான கிட்னி வந்து டிரெக்டாக பாதிக்கப்படலாம். எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், மது அருந்துதல், சிகரெட் இப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த கிட்னி வந்து டிரெக்டான டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கு உருவாகும். இப்படியான பிரச்சனைகள் மூலம் எங்களோட கிட்னி வந்து டிஃப்ரெண்ட் வித ரீசன்ஸால் வந்து வயது போகும்போது பாதிக்கப்படலாம். அது கிட்னி பிரச்சனை எடுத்தோம்னா கிட்னி யூரின் வெளியேற பிரச்சனைகள் வந்து வயிற்றுக்கு உள்ளே இருக்கும்போது, அது கருவிலிருந்தே இறப்பு வரையும் விதவிதமான ஸ்பெக்ட்ரத்தில் விதவிதமான வேறு விதமான வயசில் வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது, வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்குது. அதே போன்று நம்மிடையே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு விடயம், என்னால் முழுமையாக சிறுநீர் கழிக்க முடியவில்லை. அதாவது நாங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறோம், ஆனாலும் வயிற்றுக்குள்ளே சிறுநீர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. கொஞ்ச நேரம் போன பிறகு திருப்பி கொஞ்சம் சிறுநீர் வருகுது, ஆனாலும் கூட அப்பையும் நாங்கள் முழுமையாக சிறுநீர் கழித்த ஒரு மனநிலை வரவில்லை. அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது, ஆனால் அது வெளியேற மாட்டேன் அப்படின்றது. இது வந்து கிட்னி தொடர்பான என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது டாக்டர்? இது வந்து இலங்கையில் காமனாக உள்ள ஒரு பிரச்சனை. பொதுவாக எடுத்தோம்னா 45-40 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே வந்து ஏற்படுகின்ற காமனான பிரச்சனை தான் நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை. இதை சொல்கிறது லோவர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸ், அதாவது பிளடர்லேருந்து சிறுநீர் வந்து வெளியேற்றுவதில் ஏற்படுகின்ற தொழிற்பாடு சம்பந்தமான ஏற்படுகின்ற பிரச்சனை. லோவர் யூரினரி ட்ராக்ட் லட் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீர் வெளியேற்ற கஷ்டப்படலாம், வெளியேறும்போது சிறுநீர் வந்து உடைஞ்சு, அதாவது கொஞ்சம் யூரின் போய் நின்று திருப்பி போய் நின்று அப்படியான பிரச்சனை ஏற்படலாம். அல்லது நீங்கள் சிறுநீராக கூட, அதாவது மலசர கூடங்களுக்கு போடும்போது நீண்ட நேரம் காத்திருக்க நேரம் ஏற்படலாம். அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீர் கழித்த பின்பு மிஞ்சி இருக்கிற மாதிரி, அதாவது இன்னும் மூத்திர பையில் இருக்கிற மாதிரியும் அதுக்கு திருப்பியும் போக வேண்டிய மாதிரி ஃபீலிங்ஸ் ஏற்படும், அதாவது இன்கம்ப்ளீட் பிளடர் எம்ப்டிங்னு சொல்கிறோம். அப்போ இப்படியான பிரச்சனைகள் கலெக்டிவாக நான் சொல்ல லோ யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸ், அதாவது சிறுநீரக பையிலிருந்து வெளியேற்றும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இது ஏன் வருது? இதுக்குரிய காமன் ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு வயதுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக 45 வயசுக்கு மேலே எடுத்தோம்னா காமனான ப்ராப்ளம் வந்து ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம். ப்ரோஸ்டேட் என்ற சுரப்பி வந்து எங்களோட யூரினரி பேசேஜ், அதாவது யூரித்ரா என்று சொல்கிறது, சிறுநீரக பையிலேருந்து வெளியேற இடத்தை வந்து சுற்றி கொண்டிருக்கு. இப்போ இது வந்து வயசு ஏற்படும் போது 45 வயதுக்கு மேல் வந்து வளர்ச்சி ஏற்படும். இந்த வளர்ச்சியால் வந்து சிறுநீரக வலி வந்து அமர்த்தப்படும், கம்ப்ரெஷன். அதாவது இந்த கம்ப்ரெஷனால் வந்து நார்மலான பேசேஜ் வந்து பிளாக். அந்த பிளாக்கால் இந்த வாய்டிங் சிம்டம்ஸ், இந்த நீங்கள் சொன்ன இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து ஏற்படும். இப்படியான பிரச்சனைகள் பொதுவாக 45 வயதுக்கு பிறகு 40 வயதுக்கு ஏற்படும் போது பொதுவான காமன் ரீசன் வந்து லோ யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸுக்குரியது வந்து ப்ரோஸ்டேட். இதை தவிர மூத்திர பையில், அதாவது பிளடரில் வந்து ஸ்டோன்ஸ் ஏற்படலாம். அது தவிர சில வேளை நர்வ் ப்ராப்ளம், அதாவது நரம்புகள் பிரச்சனைகள் வந்து பிளடர் ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்ட் பண்ணப்படும். இதை சொல்கிறது நியூரோஜெனிக் பிளடர் வந்து சாதாரணமாக பம்ப் பண்ணித்தான் வந்து யூரின் வந்து வெளியில் வரும். அப்போ இந்த பம்பிங் ஆக்ஷனுக்கு தேவையானது வந்து நர்வ்ஸ். அந்த நர்வ் வந்து முதுகு தண்டில் ஏதாவது பிரச்சனைகள், ஆக்சிடென்ட், ஸ்ட்ரோமா அப்படி ஏதாவது நர்வில் பிரச்சனை ஏற்படும் போது இந்த யூரினை வெளியேற்றத்துக்கு வந்து பிளடர் வந்து பம்ப் பண்ணாது. அது சொல்ல நியூரோஜெனிக் பிளடர் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ இதன் போது நீங்கள் எவ்வளோதான் போய் நின்றாலும் உங்களை மூத்திரப்பாய்க்கு, அதாவது பிளடருக்குள்ள வந்து யூரின் இருக்கிற மாதிரி விளங்கும், அது வெளியில் வந்து போகாது. இப்போ இதில் பொதுவான சிம்டம் நம்ம சொன்ன மாதிரி ப்ரோஸ்டேட் சிம்டம் எடுத்திங்கன்னா 40-45 வயசுக்கு பிறகு மேல்ஸில், அதாவது அடல்ட் மேல்ஸில் வர பிரச்சனை, ஆண்களுக்கு மட்டுமே உரிய பிரச்சனை. இந்த பிளாக் வந்து வயசோட வந்து இன்னும் கூடிக்கொண்டு போகும். அப்போ முதல் வந்து அவர்கள் வந்து யூரின் வெளியேற்ற சிறிது சிரமப்படுவார்கள். பிறகு போகும்போது
அதாவது கணக்காக போகவே இயலாது. சரியான ஸ்லோவாக போகும், விட்டு விட்டு போகும். போனால் அப்புறம் அடிக்கடி நிற்க வேண்டி இருக்கும். ஒரு 5, 10, 15 நிமிஷம் சில பேர் அடிக்கடி டாய்லெட்டுக்கு போக வேண்டி இருக்கும். போனால் அப்புறம் அதாவது இந்த வேர்ஸ் கண்டிஷன் வந்து இப்படி போய் வந்து கடைசியாக கம்ப்ளீட் பிளாக்காக போயிடும். அதாவது கம்ப்ளீட் அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் த யூரின்ன்றது துப்புரவாக யூரின் வெளியேறாத நிலைமைக்கு போகும். இதான் இந்த சிவியர் ஃபார்ம் அக்யூட் ரிட்டென்ஷன். அப்போ இப்படியான இது வந்து ரிட்டென்ஷன் ஆகாது. பொதுவாக இந்த பிளடர் எடுத்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட அதோட கெப்பாசிட்டி வந்து 450 மில்லிலிட்டர். அப்போ ஒரு இதுக்கு 450 மில்லிலிட்டர் நிரம்பும் போது எங்களுக்கு ஒரு ஏர்ஜ் ஒன்று வரும். யூரின் வந்து இப்போ நீ பாஸ் பண்ணுவோம், இதுக்கு மேலே வச்சிருக்கீங்களா, 450 500 வந்தோன்னு இதுக்கு மேலே வச்சிருக்கீங்களா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அவட்ட பாடி வெயிட்டுக்கு 1 ml 1 மில்லியில் அவட்ட பாடி வெயிட்டுக்கு ஒரு 60 கிலோகிராம் ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 60 ml யூரினை 2 கிட்னியாலையும் ஒரு ஹவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பிறகு வந்து இந்த பிளடர் வந்து ஃபில் ஆக தொடங்கும். அதை கிட்டத்தட்ட 100-150 ml வரைக்கும் அவன்கிட்ட வந்து பிளடரில் ஒரு சென்சேஷன் வரும். அதாவது யூரின் இருக்குது. 100 மணி நேரம் ஒரு மணி பிளட்டில் தெரியாது. 100-150 வரைக்கும் அவருக்கு வந்து பிளட்டில் சென்சேஷன் இருக்குது. இப்படியே 150 அடுத்த ஹவரில் செக்ரேட் பண்ணிக்கிறது 400 வரைக்கும் அந்த அவருக்கு 400க்கு பிறகு அந்த பிளடரை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். பிளடரால் வச்சிருக்கலாம். இனி வந்து யூரினை வந்து வெளியேற்றி ஆகும். அப்போ இப்படியான நிலைமை வரைக்கும் அவருக்கு வந்து கட்டாயம் ஒரு டாய்லெட்டை தேடி போவார். 450 ml பிறகு அவருக்கால இருக்கலாம். அப்படி போகும்போது இந்த வழியில் ஏதாவது பிளாக்குகள் இருந்தால் இந்த கிட்ட வளமையாக ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் வந்து நாங்களோ நீங்களோ போனால் இந்த 400 ml கிட்டத்தட்ட ஒரு 10% தவிர ஒரு 10-20 ml தவிர மிச்சம் எல்லாமே நாங்கள் எம்டி ஆகிடும். அப்போ எம்டி ஆகிடும். ஒரு வித்தின் 2-3 மினிட்ஸுக்குள்ள வந்து நாங்கள் எம்டி ஆக்கிடும். அப்போ எம்டி ஆக்கினா கிட்டத்தட்ட 100 ml குறைய வந்த அப்புறம் எங்களுக்கு அந்த பிளடரில் ஃபீலிங் வராது, இந்த யூரின் இருக்கிற மாதிரி. இவைக்கு என்ன பிரச்சனைன்னா 450 இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200-150 ml தான் அவர் வந்து யூரினை வந்து கஷ்டப்பட்டு வெளியே. அப்போ திருப்பி அவர் முடிஞ்ச அப்புறம் அவர்கிட்ட 300 ml பிளடருக்குள்ள ஏற்கனவே இருக்க போகுது இருந்தா. அப்போ இந்த 350க்கு மேலே தான் வந்து அடுத்த அவருக்கு கிட்னி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ அவர்கிட்ட 350னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 4 hours இருக்கலாமாண்டா அவருக்கு அடுத்த ஒரு 1 hourலேயே அவருக்கு இன்னும் 400 கெப்பாசிட்டி வந்துடும். அப்போ அவருக்கு ஒரு இருந்த ஒரு 5-10 அரை மணி நேரத்தில் அடுத்த திருப்பி அடுத்த யூரின் வெளியேற்ற நிலைமைக்கு வந்துடும். அப்போ இதை சொல்கிறது ரிட்டென்ஷன். யூரின் ரிட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டென்ஷன் ஆகி ஒரு நிலைமையில் இந்த ப்ரோஸ்டேட் வந்து நல்லா வளர்ந்து மூடுப்படைக்கில் இது 100% வெளியேறிட்ட நிலைமைக்கு வந்துடும். அப்போ அப்படியான அக்யூட் சிச்சுவேஷன் வந்தோன்னா சரியான பெயின், சிவியர் பெயினாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours 3 hours அப்புறம் அவரால் இருக்கவே இல்லாது. அப்படி அதுக்கு பிறகு இருந்தால் அந்த பெயினால் மூத்திரப்பை வெடிக்கிற நிலைமைக்கு வந்து உருவாகலாம். அப்படியான நிலைமையில் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்கள் அதுக்கு கேதீட்டர் ஒன்று போடுவோம். யூரினரி கேதீட்டரை போட்டு டெம்பரரியாக அந்த யூரினை வந்து வெளியேற்றுவோம். வெளியேற்றிட்டு அந்த ப்ரோஸ்டேட் சம்மந்தமான ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸை செய்து அந்த ப்ரோஸ்டேட் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது, அவரால் எந்தளவு யூரின் ரிட்டென்ஷன் அதாவது எந்தளவுக்கு அவர் யூரின் மிச்சம் இருக்குது, அதே நேரத்தில் இந்த ப்ரோஸ்டேட்டால் வீங்கினத்தால் வெளியேற்ற அது எந்தளவுக்கு இந்த ப்ரெஷர் வந்து கூட பேக் ப்ரெஷர் வந்து கிட்னிக்கு போகும். 2 கிட்னிக்கு போய் கிட்னி டேமேஜ் வந்து சொல்கிறது க்ரானிக் ரிட்டென்ஷன். அதாவது ஹை ப்ரெஷர் க்ரானிக் ரிட்டென்ஷன். பிளடர் வந்து ப்ரெஷர் கூடி அந்த ப்ரெஷர் வெளியில் வரையில போன யூரின் பேக் ப்ரெஷராக திருப்பி மீண்டும் கிட்னிக்கு போகிற அந்த ப்ரெஷருக்குரிய இருக்குது. கிட்னி வந்து ஓப்பன் பண்ணுறது பிளடரில் தானே. அதான் சொல்கிறது ஹை ப்ரெஷர் க்ரானிக் ரிட்டென்ஷன், சீரியஸ் கண்டிஷன். அப்படியான நேரத்தில் வந்து இந்த ப்ரோஸ்டேட்டால் வெளியேற்ற நிலைமையில் இவர் வந்து ரீனல் ஃபெயிலியருக்கு போய் கிட்னி டேமேஜுக்கு போய் டிரான்ஸ்பிளான்ட் போகிற நிலைமைக்கு உருவாகலாம். அப்போ இப்படியான நிலைமையில் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ரோஸ்டேட்டை ஆராய்ஞ்சு அந்த எந்தளவுக்கு அதுக்குரிய ஹிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஓரளவு சாதாரணமான பிளாக் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன்ஸ் அப்படி பிளாக்ஸ்னால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யும். ப்ரோஸ்டேட் தான் ப்ராப்ளம்னா பொதுவாக ப்ரோஸ்டேட்டுக்குரிய அட்வான்ஸ் சர்ஜரிஸ் இருக்குது. இதே முதல் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கான பயங்கள் இருக்குது. இதால் சர்ஜரி செய்யலாமா அப்படின்னு இருக்குது. முந்தின காலங்களில் இந்த ப்ரோஸ்டேட்டும் வந்து கிட்டத்தட்ட வெட்டியாகட்டி நான் சொன்ன மாதிரி 2-3 மாதங்களாக இருந்த கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து செய்ய வேண்டிய சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட அது இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் வந்துட்டு டியூஆர்பின்னு சொல்கிறது. கேமராவாலேயே யூரின் போகிற வழியாலேயே போய் எந்த ஒரு வெட்டு காயங்களும் இன்றி அரை மணி நேரத்தில் அந்த சர்ஜரியை செய்துட்டு ஒரு நாளில் திருப்பி வீட்டை போகக்கூடிய வசதிகள் இருக்குது. அப்போ இந்த ப்ரோஸ்டேட்டும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான சிம்டம்ஸ்கள் வரும்போது ஏர்லியாகி ஐடென்டிஃபை பண்ணி அதாவது லேட் ஸ்டேஜ் போக நான் சொன்ன இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ரீனல் ஃபெயிலியருக்கு போயிட்டோம்னா அந்த ரீனல் ஃபெயிலியர் ரிவர்ஸ் பண்ணிடலாம். பெரிய கிட்னியில் வர எந்த ஒரு டேமேஜும் வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன சிறந்த மெத்தட்னா கிட்னி டேமேஜ் ஆக முதல் வந்து தடுக்கக்கூடிய மெத்தடில் இருக்கும். அதாவது யூரின் போகிற பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கும் போதே கன்சல்டன்ட் யூரோலஜிஸ்ட்டு நாடி இதுக்குரிய அறிவுரைகள் எடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸை செய்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுக்கிறது மூலம் ஒன்று ட்ரக்ஸோ ட்ரீட்மெண்ட்டோ அல்லது சர்ஜரியோ செய்கிறது மூலம்
இது கிட்னி டேமேஜ் ஆகிற வந்து தடுத்துக்கொள்ளணும். அதாவது லேட் ஸ்டேஜஸில் வந்தால் நாங்கள் ப்ரொஸ்டேட்டை ட்ரீட்மெண்ட் செய்தாலும் அதால் ஏற்பட்ட கிட்னி டேமேஜ் வந்து எங்களால் ரிவர்ஸ் பண்ணிடலாம். டேமேஜ் தான் மேலும் டேமேஜ் ஆகாமல் தடுக்கலாம் ஒழிய போன டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட அறிகுறிகளை பார்த்த உடனே டக்குன்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை குணப்படுத்த நீங்கள் சொன்ன அறிகுறிகள் வந்து கிட்னி பிளாக் ஆக முதல், அதாவது கிட்னி எம்டி பண்ண முதல் எம்டி பண்ணுற பிரச்சனை இருக்குண்டா உடனே யூரோலஜிஸ்ட்டை போய் அதாவது ஓவர் த கவுண்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷனை செய்து அதில் சரியான நிலைமை எந்த நிலைமையில் அவர்கிட்ட டேமேஜ் இருக்குது, எந்த நிலைமை வரையும் போயிட்டுது, இது ரிவர்ஸ் பண்ணலாத இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரக்ஸாக சர்ஜரியான்னு வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் எடுத்து டிசைட் பண்ண அப்புறம் அந்த டிசிஷன்லேருந்து நாங்கள் ஒன்றில் ட்ரக்ஸை கொடுத்து மைல்டு சிம்டம்ஸ் மைல்டு டிசீஸை ட்ரக்ஸாகவும் மாடரேட் சிவியர் டிசீஸை அதை வந்து சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி, நோ கட்ஸ், ஓன்லி 1 day ஹாஸ்பிட்டல் ஸ்டே, 12 ஹவர்ஸில் அவர் வந்து திருப்பி வீட்டை போய் அடுத்த நாள்லேருந்து 48 ஹவர்ஸ்லேருந்து நார்மல் ஆக்டிவிட்டி போகலாம். எந்த ஒரு பட்டு காயங்களும் இல்லை, மொபிலிட்டியோ ரிட்டர்ன் டு ஒர்க்கில் எந்த ஒரு டிலேயும் வராது. இவ்வாறான சிகிச்சைகளுக்கு ஒரு பொருளாதார தேவைன்றது எந்தளவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது? அனைவருக்கும் இது கிடைக்கக்கூடியதாக இருக்குமா? அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்திங்கன்னா இலங்கையில் எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் சொன்ன மாதிரி டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். எங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒர்க் லோடிங் காரணமாக வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்குது. சில ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு வெயிட்டிங். இப்போ நேஷனல் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா ஆக்கள் கூட வேண்டாம், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் 6 months அப்படி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கலாம். வேறு ஹாஸ்பிட்டல் வழி ஹாஸ்பிட்டல்ஸில் போனால் வெயிட்டிங் லிஸ்ட் ரிலேட்டிவ்லி குறைஞ்ச ஹாஸ்பிட்டலில் வெயிட்டிங் லிஸ்ட் 2-3 months செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்டுக்கும் சர்ஜரி தேவையானும் இல்லை. அப்போ இனிஷியலாக அந்த சர்ஜரி தேவையான பேஷண்ட்ஸுக்கு எமர்ஜென்சியாக சர்ஜரி கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மருந்தால் ட்ரக்ஸால் மேனேஜ் பண்ணிக்கொண்டு அவர்கிட்ட எப்போ அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை கடந்து சர்ஜரிக்குள்ளே போகிறாரோ, அந்த கேட்டகரிக்கு போகிறாரோ அந்த நேரம் நாங்கள் சர்ஜரி ஆஃபர் பண்ணுவோம். அப்படி அவருக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா இருந்தால், பொழுதார வசதிகள் இருக்குமா இருந்தால் எந்த ஒரு கவர்மெண்ட் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து ஆல் 24 hours அவைலபிள். அவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள இப்போ வாக்கின். அதே போன்ற இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். அப்படின்னா நாங்கள் நிறைய கல்வி வேலை அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போய் எங்களுக்கு சிறுநீரகம் கழிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், அடக்கி வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரத்துக்கு சிறுநீரை அடக்கி வச்சிருக்கோம். ஒரு தியேட்டருக்கு போகிறது அப்படி இல்லாட்டி ஒரு கல்வி படிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்கள் இப்போ நிறைய ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் அதிகபட்சமாக 10 மணித்தியாலங்கள் அப்படின்னு சொல்லி அடக்கி வைத்திருக்கிறவர்கள் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக கிட்னிக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கும்? கட்டாயம். நான் அப்போ சொன்ன மாதிரி ப்ராப்பர் வாட்டர் இன்டேக், அதாவது தண்ணி எடுக்கிறதும் கிட்டத்தட்ட நான் சொன்னோம் கிட்டத்தட்ட 2-3 லிட்டர் தண்ணி வந்து 24 மணித்தியாலத்துக்குள்ள கன்சியூம் பண்ண வேணும். எங்களோட டார்கெட்டான 2 லிட்டர் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எங்கெல்லாம் பொதுவாக நாங்கள் செய்கிற ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அதே பிரச்சனை, அதாவது ஒர்க் ஆக்டிவிட்டீஸால் யூரின் போகிற ப்ராப்ளம். அதாவது எம்டிங் ஆல்சோ ப்ராப்பர்லி டைமிங்கோடு இருக்கும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு மேலே ஹோல்ட் பண்ணிடலாம், அது ஃபிசியாலஜிக்கலாக ஹோல்ட் பண்ணிடலாம். அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண போய்க்கல நாங்கள் பொதுவாக எங்களோட மக்கள் என்ன செய்கிற பிரச்சனைன்னா இன்டேக்கை குறைக்கிறது. அதாவது யூரின் போக வசதி இல்லைன்றதுக்காக இன்டேக்கை குறைக்கிறது. இன்டேக்கை குறைக்க என்ன நடக்கும், யூரின்ட கன்சன்ட்ரேஷன் கூடும். இப்போ யூரின்ட கன்சன்ட்ரேஷன் கூடக்கல யூரினில் நான் சொன்ன மாதிரி அந்த கழிவு பதார்த்தங்கள் தானே வெளியேற்றப்படும். இந்த கழிவு பதார்த்தங்களில் கன்சன்ட்ரேஷன் கூடக்கல இது வந்து படிமங்களாக படிய வலிக்கிடும். படிய வலிக்கிடும் போது கல் பிரச்சனை, ஸ்டோன்ஸ், இதுலேருந்து வேறு கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னி கேன்சர்ஸ், இப்படியான எல்லா ப்ராப்ளம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், பொதுவாக இப்படியான எல்லா இன்சல்ட்டும், அதாவது இன்சல்ட்டும் கிட்னிக்கு ஏற்படும். ஸ்டோன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், கேன்சர்ஸ் எல்லா இன்சல்ட்டுமே இப்போ இந்த இன்சல்ட்டால் வந்து நாளடைவில் கிட்னி வந்து டேமேஜ் ஆகும். அதே நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கல பிளடர் ஓவர் டிஸ்டன்ட் ஆகி இதால் வர ப்ரெஷர்ஸும் வந்து கிட்னிக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இப்படியான டிரான்ஸ்மிட்னால நான் சொன்னேன் பேக் ப்ரெஷர் எஃபெக்ட். இந்த பேக் ப்ரெஷர்ஸ் எஃபெக்டாலையும் வந்து ரீனல் ஃபெயிலியர் லாங் டேர்மில் டேமேஜ் ஆகும். இப்போ மெடிக்கலாக நாங்கள் சொல்கிறது வந்து ப்ராப்பர் யூரின் எம்டிங்கும் அதே நேரத்தில் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக்கும் வந்து இட்ஸ் அ மஸ்ட். நியர்லி 2 to 3 liters இன்டேக் எடுக்காமலும் மினிமம் அட்லீஸ்ட் 2 to 3 hours கேப்பில் வந்து they have to empty the bladder. நிச்சயமாக அந்த நேரத்திற்கு அவர்கள் அதை பெற்றுக்கொள்வாங்க. அதால் வாட்டர் இன்டேக்கை குறைக்கிறது வந்து எம்டிங்கை கூட்டுறதுக்குரிய ஒரு சொல்யூஷன் இல்லை. அதால் வந்து லாங் டேர்மில் வந்து கட்டாயம் ரீனல் ஃபெயிலியரோ கிட்னி ஸ்டோன்ஸோ ஏதாவது ஒரு டேமேஜுக்கு உருவாகலாம். சில பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கின்றேன், அதாவது அவர்கள் வந்து அவர்களுக்கே அறியாமல்
இப்போ நாங்கள் சிறுநீர் கழிக்க போகிறோம்னு சொல்லி போகாமல் சிறுநீர் வெளியாகின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது அவங்க பார்ப்பாங்க என்னடா இப்போ லீக் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லி. இது கிட்னியால் ஏற்படுற ஒரு பிரச்சனை. இது லோ யூரினரி சிம்டம்ஸ் நான் சொன்ன முதல் சிம்டம்ஸால் ஏற்படுற ப்ராப்ளம் வந்து காமனான சிம்டம்ஸ் யூரினரி இன்கன்டினன்ஸ்னு சொல்கிறது. அது 2 இன்கன்டினன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இன்கன்டினன்ஸ், ஓவர்ஃப்ளோ இன்கன்டினன்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைப்பதுக்கு நேரம் காணாது. ஆனால் இப்படியான பொதுவான நர்வ் டேமேஜ் அளவெல்லாம் பொதுவான காமன் காஸ் வந்து நர்வ் டேமேஜில் வந்து அதாவது இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி பிளடருக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து டேமேஜ் ஆன அப்புறம் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த யூரின் வீங்கும் போது மூத்திரப்பை அதாவது கிட்னி பிளடர் வீங்கும் போது ஏற்படுற சென்சேஷன் வந்து இவர்களுக்கு வராது. அப்போ ஒரு நேரத்தில் என்ன பண்ண ஓவர்ஃப்ளோ ஆகி அதாவது கிட்னி வந்து பிளடர் வந்து ஓவர்ஃபில் ஆகி தண்டவாடில் இந்த ஸ்பிங்டருக்குள்ளால லீக் பண்ணும். அதை தவிர நாம் சொன்ன மாதிரி ப்ரோஸ்டேட் டிஷ்யூலையும் வந்து நாம் சொன்னோம் எம்டி பண்ணலாம். அப்போ அதுலேயும் வந்து ஓவர் டிஸ்டன்ட் ஆகி அது வந்து லீக் ஆகும். அதை தவிர இந்த மூத்திரம் அதாவது கிட்னியில் வந்து யூரின் போரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பிங்டர்ஸ், அதாவது ஸ்பிங்டர்ன்னு சொல்கிறது. அதெல்லாம் நாங்கள் விரும்பின நேரம் திறக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு போகிற நர்வ்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆனால் வந்து அந்த ஸ்பிங்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த ஸ்பிங்டர் டேமேஜ் ஆனால் இந்த நேரம் யூரின் வந்து லீக் ஆகும். அதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? அதுக்கு வேறு சிம்டம்ஸ் இருக்குது. என்னென்ன காஸ்ன்னு பார்த்து காஸை ட்ரீட் பண்ணலாம். நர்வ் டேமேஜா அல்லது ப்ரோஸ்டேட் சிம்டம்ஸு, ஸ்டோன்ஸுன்னா அந்த ஸ்டோன்ஸு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படி எல்லாம் அந்த வேர்ஸ் கன்வர்ஷனை ஸ்ரீலங்காவில் அந்த இது இல்லை. வெளிநாடுகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்டரை வந்து ஆர்டிஃபிஷியலாக போடலாம். இலங்கையில் அந்த வசதி இல்லை. அப்படி தான் வந்து அந்த ஸ்பிங்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது காஸ் ஐடென்டிஃபை பண்ணி காஸுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்கிறது மூலம் 90% இன்கன்டினன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணலாம். சில குணப்படுத்தலாம். சில இன்கன்வீனியன்ஸ் வந்து நர்வ் டேமேஜ் வந்து ரிவர்ஸ் பண்ணின இடங்களில் அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது கதீட்டர்ஸ், செல்ஃப் இன்டர்மிட்டன்ட் கதீட்டர்ஸ் அப்படின்ற கதீட்டர்ஸ் இருக்குது. அதை பாவிச்சு இன்கன்வீனியன்ஸை குறைக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை நிறைய பேரிடம் இருந்து கேள்விப்பட்ட ஒரு பிரச்சனை தான் என்னவென்றால் சிறுநீரகப்பை முழுமையாக நிறைந்து எனக்கு இப்பொழுது சிறுநீரகம் வருவது போல தோன்றும், ஆனால் சிறுநீரகம் வராது. அந்த நேரத்தில் முக்குவார்கள் இல்லையா, முக்கு வெளிக்கிடுவார்கள். அதன் மூலமாக பிரச்சனை ஏதாவது, அதாவது அவர்கள் முக்குவதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை கிட்னிக்கோ அல்லது வேறு ஏதாவது பாகங்களுக்கோ வரும். காமன் பிரச்சனை வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிக்சுரிஷன் ஸ்ட்ரெயினிங் ஆஃப் மிக்சுரிஷன் சொல்லாது ஃபோர்ஸ் பண்ணி அந்த விடைக்கலாம். பொதுவாக எல்டரியில் வர ப்ராப்ளம், பொதுவாக அந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளத்தால் வேறு பிளாக் ஆன அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த எம்டி பண்ணுறதுக்காக வந்து உடுக முக்கு பார்ப்போம். ஓவர் ஸ்ட்ரெயினிங் அதாவது அதுக்கிட்ட அப்டாமினல் ப்ரெஷர்ஸ் வந்து பெல்விக் ப்ரெஷர் வந்து கூடி தள்ளி தான் யூரின் பையை வந்து அதாவது கண்ட்ராக்ட் பண்ண பார்க்கலாம். அப்படியான நேரத்தில் லாங் டைமில் பொதுவான காமன் தான் ஹேர்னியா வந்து காமனில் வர பிரச்சனை. எல்டரியில் வந்து இந்த யூரின் வந்து டைட்டாக ப்ரோஸ்டேட் டிஷ்யூவால் பைலேட்ரல் ஹேர்னியாஸ் வரும் உண்டு. அப்டாமினல் ஹெர்னியாஸ் வரலாம், அதோட ஹெமராய்ட்ஸ் வரலாம், மூல பிரச்சனைன்னு சொல்லலாம். அது வந்து என்ன முக்க மற்ற இடங்களில் ப்ரெஷர் கூட அப்டாமினல் ப்ரெஷர் கூட மற்ற இடங்களில் இருக்கிற வீக் பாயிண்ட்ஸ்னால இந்த பிரச்சனைகள் வரும் பொதுவாக. இப்போ இந்த காமனாக வர இஷ்யூஸ், அதை தவிர வேறு இஷ்யூஸ் இருக்குது. இது காமனாக ஹெர்னியா, ஹெமராய்ட்ஸ். கிட்னிக்கு ஒரு முழுமையான ஒரு பாதிப்பு வரும் பொழுது அது மற்ற எந்தெந்த உடல் பாகங்களை தாக்கக்கூடியதாக இருக்கும்? நான் முதலே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிட்னிக்குள்ளால வந்து முழு கழிவுகளும் வெளியேற்றப்படும். இப்போ கிட்னியில் ஒரு பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் லாங் டேர்மில் உயிர் வரையும் எல்லாத்துக்குமே பாதிப்பு. இந்த பதார்த்தங்கள் வந்து உடம்புல தேங்கும் போது லிவர் டேமேஜ் ஆகும், லங்ஸ் டேமேஜ் ஆகும், பிரெயின் டேமேஜ் ஆகும், எல்லாமே டேமேஜ் ஆகும். அதாவது வந்து ஒரு கிட்னி டேமேஜ் ஃபெயிலியரான பேஷண்ட்டுக்கு நாங்கள் இமீடியட்லாக செய்கிறோம் ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தை மாற்றவும். இந்த மாற்ற விட்டோம்னா எனக்கு ஒன்று இந்த கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் வந்து வேறு ஆர்கனில் போய் படிய தொடங்கினா எல்லா ஆர்கன்ஸும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ கிட்னி வந்து வாழ்க்கைக்கு வந்து வைட்டல் ஆர்கன். அந்த கிட்னி அதாவது ஒரு 3-4 hours 5-6 ஹவர்ஸுக்கு மேலே அந்த கிட்னி அந்த இந்த பதார்த்தங்கள் வெளியேற்றப்படாமல் இருக்குமே இருந்தால் டயாலிசிஸாலேயோ அல்லது டிரான்ஸ்பிளான்டாலேயோ வந்து இது வந்து மாற்றப்பட வேண்டும். மாற்றப்படாட்டி பேஷண்ட் வந்து மரணத்தை சம்பவிக்க உயிர் பிழைப்பது கடினமான ஒரு விடயமாக இருக்குது. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையில் அந்த அழகை சுற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இது மிகப்பெரிய ஒரு உணவகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரணமாக தெருவோரத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய உணவகமாகட்டும், எல்லா இடத்திலேயும் இந்த உப்பு என்பது இலங்கையர்கள் அதிகமாக போட்டுத்தான் சமைக்கின்றார்கள். அது அவர்களுடைய அந்த யூடியூப் வீடியோக்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அப்பொழுது தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள் இலங்கையில் சாதாரணமாகவே வீட்டு பாவனையும் சரி இந்த உணவகங்களிலும் சரி உப்பை அதிகமாக, அதாவது மற்ற நாடுகளை விட கொஞ்சம் சதவீதத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக. இது ஒரு காரணமாக இருக்குமா இலங்கையில் காணப்படுகின்ற இந்த கல் அப்படிங்கிற பிரச்சனை? சால்ட் வந்து ஒரு அடல்ட் சால்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸஸ் சால்ட் ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ஒரு காஸ்.
அது தவிர கால்சியம் பல்வேறு கோர்சஸ் இருக்குது. ஆக்சலேட்ஸ், ஈட்டிங் ஃபுட்ஸ், எங்களோட ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட் எல்லாத்துலையும் பார்க்க மெயினானது வந்து சில வாட்டர் இன்டேக் லெஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி 2 to 3 liters வாட்டர் வந்து எடுக்கிறேன். வாட்டர் வந்து லெஸ் ஆகும்போது எங்களோட யூரின் கன்சன்ட்ரேஷன் கூட, இந்த கன்சன்ட்ரேஷன் கூடனால நான் சொன்ன மாதிரி படிமங்கள் கூடி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்குரிய ஒரு ஒன் கோர்ஸ் தான் எங்களோட சால்ட் இன்டேக், அதாவது அடல்ட் சால்ட்ஸ். இந்த சால்ட்லால் வந்து எங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வந்து உடம்புல ஏற்படும். இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸால் ஏற்படுத்த டிரெக்ட் எஃபெக்ட்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு நாளைக்கு 2-3 உப்பு கூட சாப்பிட்டதால ஸ்டோன் வருமானு இல்லை. ஒரு லாங் டேர்மில் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸால் இது வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ரீசனாக அமையலாம். அதே மாதிரி இப்போ இந்த உடல் பருமன், நான் நிறைய ஜிம் செய்து ஒர்க் அவுட் பண்ணி என்னுடைய உடலை பெரிதாக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து நிறைய அந்த டேப்லெட் எடுத்துக்கொள்வாங்க அந்த உடல் பருமனை கூட்டுவதற்காக. அது மாத்திரம் இல்லாமல் சில நோய்களுக்கு கூட நாங்கள் வந்து இந்த சில மருந்துகள் எடுக்கும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தைக்காக கேள்விப்பட்டிருக்கின்றேன், இதில் சைடு எஃபெக்ட் வந்து கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. அது என்னென்ன வகையில் பாதிப்பை ஏற்படுத்தல? எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட், அதாவது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கம்போனண்ட்டும் எக்ஸஸ் இன்டேக், அதாவது எக்ஸஸாக எடுக்கும்போது இதுக்குரிய பாதிப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் இது எடுக்கும்போது கூட அந்த ப்ரோட்டீன்லேருந்து கழிவுகளாக வந்து யூரிக் ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த யூரிக் ஆசிட்ஸ், யூரியா ஃபார்மேஷன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னி டேமேஜுக்குரிய காரணமாக அமையலாம். இப்போ எதுவும் எக்ஸஸாக எடுக்கும்போது அதுக்குரிய ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக எங்களோட காமன் ப்ராப்ளம் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், போன் ப்ராப்ளமுக்கு வந்து சில பேர் வந்து ஐடியலான கால்சியம் வந்து சப்ளிமெண்ட் வந்து கொடுக்கும்போது கால்சியம் மெஷர்மெண்ட்ஸ் உடம்புல செய்து தான் கொடுப்போம். வசதிகள் பிரச்சனைகள் வந்து இலங்கையில் இருக்கிறதால சில வேலை பிளைண்ட் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது கணக்கெடுக்காமல் அப்படியே பிளைண்டாக கொடுக்குறதால லாங் டேர்மில் வந்து கால்சியம் உடம்புல வந்து எக்ஸஸ் ஆகும். இந்த எக்ஸஸ் வந்து கால்சியம் தான். அதுங்களை இலங்கையில் இருக்கிற ஸ்டோன்ஸில் 75 விதமான ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ், அதாவது காமன் ஸ்டோன்ஸ். அப்போ கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸில் மெயின் கம்போனன்ட் கால்சியமும் ஆக்சலேட்ஸ். அப்போ கூட கால்சியம் எடுக்கிறதாலையும் இந்த எக்ஸஸ் கால்சியம், அதாவது கால்சியம் எடுக்கக்கூடாது இல்லை, உடம்புக்கு தேவையான விட அதிகமான கால்சியம் எடுக்கும்போது கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் கூட. அதே மாதிரி ஆக்சலேட்ஸ் ஃபுட்ஸ், அதாவது தக்காளி அந்த பணியாக வந்து ஆக்சலேட் ஃபுட். இந்த ஃபுட் வந்து எக்ஸஸாக எடுக்கும் போதும் இந்த கால்சியம் ஆக்சலேட் வந்து உடம்புல ஒரு பேலன்ஸில் இருக்குது. இப்போ ஆக்சலேட்ஸ் கூடும்போது அகெயின் கால்சியமான டிபாசிட் வந்து கூடலாம். அப்படியான இடத்துலையும் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்மேஷன் கூடும். இப்படியான ஃபுட் இன்டேக்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் ஃபுட் இன்டேக் வந்து எக்ஸஸாக போகும்போது டெஃபினெட்லி வில் ஃபார்ம் அ ஸ்டோன். நிறைய விடயங்கள், அதாவது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகின்ற நிறைய விடயங்கள் இதோடு தொடர்பு பட்டிருக்கின்றது அப்படின்னு கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் நடந்த சம்பவம், ஒருவர் மிக அதிகமாக குடிபோதைக்கு அடிமையான ஒருவர், அவருக்கு கிட்னி பழுதாகி சிறுநீரகம் பாதிப்படைந்து சிறுநீரகம் மாற்றுவதற்கு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. மாற்றுறதுக்கு ஒருத்தர் கூட நான் என்னுடைய சிறுநீரகத்தை தருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் பணக்காரர் அப்படின்றதுனால. ஆனால் சோதித்து பார்க்கும் பொழுது தெரிகின்றது அவருடைய உடலில் வந்து அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு குடிபோதையின் காரணமாக உடல் பாதிப்படைந்திருக்கின்றது. அப்படின்ற அந்த குடிபோதை அப்படின்றது வந்து இந்த கிட்னி இந்த பாதிப்புக்கு எந்தளவு தூரத்திற்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும்? ஆல்கோஹால் அடிக்ஷன் சொல்கிறது நீங்கள் சொன்னது தான். ஆல்கோஹால் ஓவர் இன்டேக், அதாவது வந்து இது வந்து தனியாக கிட்னி மட்டும் டேமேஜ் ஆகாது. எகெயின் நான் சொன்ன மாதிரி ஆல்கோஹால் ஆல்சோ டாக்ஸிக். அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் வந்து செக்ரீட் பண்ண போகிறது கிட்னி. லிவரால் உடைக்கப்பட்டு கிட்னியால் வந்து செக்ரீட் ஆகும். இப்படியான செக்ரீஷன் வந்து கிட்னி ஃபெயிலியரால் எஃபெக்ட் பண்ணப்படும். இந்த ஓவர் டாக்ஸிசிட்டியால் கிட்னியின் டேமேஜ் பண்ணப்படும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி தனியாக இன்டேக் வந்து கிட்னியை மட்டும் பாதிக்காது, ஹோல் பாடி, பிரெயின், லிவர் எல்லாத்தையும் பாதிக்கும். அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து ஒரு மேஜர் சர்ஜரி, கிட்டத்தட்ட 5-6 ஹவர்ஸ் போகிற ஒரு மேஜர் சர்ஜரி. அதுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணும். அனஸ்தீசியா வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் கொடுத்து மயக்கி தான் செய்யணும். அந்த மருந்துகள் எல்லாம் வந்து அகற்றப்படணுமெண்டா ஒன்று லிவர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும், இந்த லிவரால் இருக்கிற கிட்னி வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ ரெண்டுமே பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போய்க்கல அதுக்குரிய அனஸ்தீசியா கொடுத்தா அந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி போட அந்த திருப்பி அவர் எழுப்பணுமே, அந்த இது அதுக்குரிய லிவர் வந்து சப்போர்ட்டுகள் வந்து இல்லாமல் போயிடும். அப்படியானங்களில் வந்து அவர் வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டாக இல்லாமல் போகலாம். அதனால அப்புறம் இன்டாக்சிகேஷனால எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகல, இந்த ஆர்கன் தான் மாற்ற போய்க்கலன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியம். இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் இந்த சிறுநீரக பேணுதல், சிறுநீரகத்தை மிகச்சரியாக ஆரோக்கியமாக பேணுதல் தொடர்பாக ஏதாவது அறிவுரை கொடுக்க விரும்பினால்? முக்கியமாக வந்து இலங்கையில் பார்க்க வேண்டியது ஸ்டோன்ஸுக்கு வந்து முதலாவது வந்து நாங்கள்
ப்ராப்பராக மெடிக்கலாக சொல்கிறது வந்து வாட்டர் இன்டேக். நான் சொன்ன மாதிரி 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து பெர் டே அருந்தவனும், அதாவது வாட்டர் சமச்சீராக வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் எடுக்கணும். அது தவிர அடல்ட் சால்ட்ஸ் அதில் குறைச்சான எல்லாம், எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் கால்சியம் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அதில் குறைச்சான எல்லாம். அதே நேரத்தில் கிட்னியில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் போது நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி பெயினோ க்ளாயின் டு க்ராயின் பெயின், கிட்னியில் வந்து சிறுநீரில் ரத்தம் போகிறது, அல்லது பெயின் அல்லது ரீனல் ஃபெயிலியர், அல்லது நாங்கள் சொன்ன மாதிரி யூரின் வெளியேற்றல் தன்மையில் ஏற்படும் போது ப்ராப்பர் யூரோலஜிஸ்ட்டை நாடி அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலம் வந்து இதுக்குரிய செகண்டரி டேமேஜஸ், அதாவது பிறகு ஏற்படக்கூடிய டேமேஜல் ரீனல் ஃபெயிலியர், ரீனல் கேன்சர்ஸ், அதாவது ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யக்கல பேஷண்ட்ஸுக்கு முடிய பெனிஃபிட் வந்து கூட அதன் அவுட்கம் பெர்சன்டேஜும் வந்து நாங்கள் ஒரு பெட்டர் அவுட்கமாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அதுக்குரிய கம்ப்ளிகேஷன்ஸும், அதாவது சர்ஜரியால் ஏற்படக்கூடிய கம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யும்போது குறைவு. இதுவெல்லாம் வந்து லேட் ஸ்டேஜஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு வேறு டேமேஜஸும் வந்த அப்புறம் வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவுட்கம், அதாவது சர்ஜிக்கல் அவுட்கம் 100% பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டியும் குறையும். ஸோ ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனும் ஏர்லி அட்டென்ஷனும் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் அ ப்ராப்பர் டாக்டர், அதாவது யூரோலஜிஸ்ட் கன்சல்டன்ட் யூரோலஜிஸ்டால் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலம் 100% க்யூர் ரேட்டை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதன் நேரமும் சிறுநீரகம் தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் டாக்டர் குகதா சுதர்சன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதுபோன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.